என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் 3 பேருக்கு இந்த வீடியோவில் நன்றி சொல்ல போகிறேன். அந்த ஒரு 3 பேரில் விஐபின்னு சொல்ல முடியாது, விஐபி வச்சுக்கோமே, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அந்த ஒரு சேனல்லேருந்து நம்ம யூடியூப் சேனலை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு நண்பர் வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் நேற்று. அவருக்கு வந்து நம்ம வந்து கோவப்படுறதா நன்றி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்னுடைய கமெண்டில் உங்களுடைய கமெண்டை தெரிவிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 பேர் யார் நன்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ஸ்ரீ சார் ஃபஸ்ட்டு நான் இப்போ அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதாவது TN24னு ஒரு சேனல் ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் தான் வந்திருக்குது. ஸோ அவர் வந்து மிகப்பெரிய நல்ல ஞானத்திறன் உள்ள ஒரு மாதிரி தெரியுது. ஸோ அவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அந்த சேனலை நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். இப்போ தான் ரன் பண்ணிக்கிட்டு வரார். சார், நீங்கள் வேலை லெவலுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. ஸோ அவருக்கு வந்து முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யூடியூப் சேனல் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, இப்போ அவர் சொன்ன இந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து நிறைய கண்டென்ட் வச்சுருக்கிறாரு. நம்ம யூடியூப் சேனலில் மூலமாக நான் பேசின அந்த வீடியோ வந்து நான் MD சக்தி ஆனந்தனை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சேன் இல்லையா, அதை வந்து விமர்சனம் பண்ணி சார் வந்து ஸ்ரீ சார் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. சார், அவர் நிரபராதின்னு வெளியே வந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். அதனால் வந்து அவர் நிரபராதிங்கிறது வரைக்கும் அவர் வந்து அவருடைய தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கும் தெரியும். அது வந்து நான் ஏற்கனவே மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மைவி3 ஆட் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். மைவி3யோட ஆடோடைய MD சக்தி ஆனந்தன் வந்து நிரபராதிங்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தன்னை வருத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் தேங்க்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார் உங்களுக்கு தான், சக்தி ஆனந்தன் பிரதரை உங்களுக்கு தான். ஏன்னா அவர் இவ்வளோ கொடுமையை தாங்கிட்டு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. அதன் டாப்பிக்கில் வந்து வர வர நிறைய அவருக்கு வந்து ஃபேன்ஸ், ரசிகர்கள், இன்னும் சொன்னால் தொண்டர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். சார், சரி சார், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். 3வது தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் இது டெவலப் பண்ணார் இல்லையா, விஜயராகவன், அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். காரணம், ஃபவுண்டர் அவர் தான், அந்த அஸ்திவாரமே அவர் தான். அந்த அஸ்திவாரத்தை வந்து நம்ம நன்றி சொல்லணும்னாக்கா நம்ம வந்து நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அதனுடைய பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ், அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை வந்து நம்ம வளர்த்து கொண்டுட்டு வராங்க. நம்ம சேனலை வளர்த்து கொண்டு வராங்க, நல்ல விஷயங்களை வந்து அவங்க மனசில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் சீசாரை சொல்லியிருக்கிறார், நீங்கள் பேசுறதெல்லாம் உண்மைதான், இந்த டாப்பிக்கில் வந்து நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சார், உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் மூலமாக யூடியூப் சேனல் சொந்தங்களின் சார்பாக அவங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நட்பு ரீதியாக பார்த்தாக்கா இந்த அந்த சொல்லப்போனால் அண்டர்ஸ்டாண்டிங் கன்சல்டிங், இந்த மக்களை வந்து எப்படி வந்து புரிய வைக்கிறது, எப்படி வந்து தொடர்பு கொள்வது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இந்த மீடியா மூலமாக தான் பண்ண முடியும். அந்த மீடியா மூலமாக வந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நம்ம சொல்லணுங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் ஆவேசப்பட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவேசம் எதுக்கு வருதுன்னா, மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாசமா மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து சேரல. அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசியல் நோக்கர்களுக்கு, அரசியல் பிரபலங்களுக்கு, இன்னும் சொல்லணும்னா உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு அதை வாதாடக்கூடிய அரசு தரப்பு வக்கீல், மைவி3யோட ஆடு பார்க்கக்கூடிய மைவி3யோட அதிபர் இருக்கார் இல்லையா, சக்தி ஆனந்தன், அவருக்கு வந்து இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிலாம் வந்து நம்ம வந்து விஜயராகவன் அவர்களுக்கு வந்து வீடியோ கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் போய் பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த பேட்டினா என்ன பேட்டி, மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இது நான் வந்து வேஸ்ட்டு சார், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து மனம் வந்து அதை ஏற்றுக்கிறோம். நம்மளை பற்றி நிறைகளை நிறைய சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து சில விஷயங்களை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறத நான் தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் வந்து உன்னையே உறக்க சொல்லுவோம். இந்த ஸ்ரீசா இருக்கார்ல, அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் கிணத்துக்கடவுல கூட நான் நேற்று கூட கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். அதில் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் சுவாரஸ்யமாக நான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன். அவங்க ஃபேமிலியிலே 2 பேர்கிட்ட வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சில செய்திகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். முக்கியமான இடத்துல வச்சு நான் வந்து பேசிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நல்ல விஷயங்களை நம்ம எப்போவுமே சொல்கிறதுல முன்னுதாரணமாக, இன்னும் சொல்ல போனால் எல்லா சேனல்ல வந்து வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இது மாதிரி நண்பர்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுறதுல வந்து ரொம்ப சுலபமாக அந்த அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ மைவி3 ஆடு பார்க்கக்கூடிய நண்பர்களே, சொந்தங்களே,
பொறுமையாக இருங்க. அதே தான் ஸ்ரீ சொல்கிறாரு TN24 சேனல் மூலமாக. ஸோ 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. மக்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அந்த நண்பர்கள்ட்டேருந்து, அந்த சொந்தங்கள்ட்டேருந்து, அதாவது கோயம்புத்தூரில் மைவித்திரியோட MDயோட ரிலேஷன்ஷிப்லேருந்து என்ன விஷயங்கள் நான் வாங்கிட்டு வந்தேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பொறுத்துருங்க. இப்போ நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். 4 பேருக்கு நன்றி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பாட்டே போடுவாங்களே 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி சொல்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சிருக்கிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த இன்னும் வீடியோவில் நான் புதிய கோணத்தில் நான் பேச காத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் தயவால் தான் இது பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நம்மளை புதிய சிந்தனையுடன் அடுத்த டாப்பிக்கில் ஃபயரை நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். நன்றி.